அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வணக்கம் 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 வணக்கம். இந்த மாசம் டாக்டர் படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா ரிலீஸ் ஆகல. அது வராது. ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு டாக்ஸிக் மூவி ஒன்னு பார்த்தேன். அதுதான் தெலுசு கதா. வீட்ல பொண்டாட்டி கிச்சன்ல வெப்பாட்டி. என்னடா பிட்டுவோட டைட்டிலா இருக்குன்னு யோசிக்காதீங்க, போக போக உங்களுக்கு தெரியும். டிவி கூட புரிஞ்சிருச்சு நம்ம வீட்ல என்ன சீரியல் ஓடுதுன்னு. பை பை. நானும் எத்தனையோ காதல் கதைகளை கேட்டிருக்கேன், படத்துல பாத்துருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கன்றாவியான கதையை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாதா, படத்துல கூட பார்த்தது இல்லையாடா. அநேகமா நீங்களும் பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு படத்தை இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்த்தது கிடையாது. ஹீரோவோட லவர் வந்துட்டு ஹீரோவை ஏமாத்திட்டு போயிடறாங்க. நீ போட்டுக்கிற பர்ஃபியூம் நானும் போட்டுக்கிறேன், நீ இல்லாத போய் என் பக்கத்துலயே இருக்க மாதிரி இருக்கும். பேசி பேசி சிலுக்க வச்சீங்களா. அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட், அந்த பொண்ணோட ஞாபகங்கள் இதெல்லாத்தையும் தீயில போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, இதுக்கப்புறம் பொண்ணுங்க பின்னாடி சுத்தக்கூடாது. தப்பு எதுவும் இல்லாமயே என் மனசு சுக்குநூறா உடைச்சிட்டு போயிட்டால. பொண்ணோட அழகை மட்டும் பார்க்க கூடாது, அவளோட மனசதான் பார்க்கணும். இந்த மாதிரினா முடிவெடுத்து ஒரு சிக்மா மேலா மாறிடுறாரு. ஈஸ்ட்ரோஜனுக்கு அவ்வளவு இருக்குன்னா டெஸ்டோஸ்டிரானுக்கு எவ்வளவு இருக்கும்? ஹார்மோன்ஸ் வச்சு டயலாக் சொல்றாராம். யார் ஐடியா கண்டாது? ஐடியா தான் சூப்பரா. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு அவளுக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா ஆம்பளை மாமா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ஆம்பள மாமா. அந்த டயலாக் டைரக்டா சொன்னா முட்டா வாங்கினே, இப்படி சுத்தி வளைச்சு ஹார்மோன்ஸ் வச்சு சொல்றாராம். அப்பயே நீ முட்டா பைத்தியக்காரன். சில நாட்களுக்கு பிறகு அதனால பாவம் இவன் உலகத்துக்கு பைத்தியம் மாதிரி தெரியுறான். ஹீரோ வந்துட்டு ஒரு சீனியர் செஃப்பா இருக்காரு. வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. எதுக்குமா நீங்க எல்லாம் வேலைக்கு வரீங்க? இங்க இப்படி எங்க உயிரை வாங்குறதுக்காகவா? சின்னதா ரொம்ப சரி, சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. You are fired. Mr. John. ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாரு. You are fired. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா வந்தீங்கன்னா எங்களால ஹோட்டல்ல வேலை செய்ய முடியாது முதலாளி. இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ஒருத்தனும் இவன் கூட வேலை பார்க்க முடியாது, மொத்தமா ஒழிச்சிருவான் போல அப்படின்னு இவனுக்கு ஒரு கால் கட்டு போட பாக்குறாங்க. கல்யாணத்தை பத்தி சொல்றேன். இந்த வாரம் 2-3 பேரை மீட் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன், போய் பாரு. கல்யாணத்தை பண்ணா இவன் சரியாயிடுவானடா. இவங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருமா? கையை வேணா கட்டி போடுங்க, கால் கட்டலாம் போடுங்க. பாவம் அந்த பொண்ணு என்னன்னு அனுபவிக்க போகுதுன்னு தெரியல. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவருக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு. இப்போ மீட் பண்ற சீன். So you smoke. பசங்க தான் ஸ்மோக் பண்ணணுமா, பொண்ணுங்க பண்ணக்கூடாதா? நானும் நிறைய படங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃபெமினிஸ்ட் கேரக்டர் காமிக்கும் போது அவங்க தம் அடிக்கிற மாதிரியும் அவங்க சரக்கு அடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. Men and women are equal. சொல்லு. ஃபெமினிஸ்ட்னா யாரா? தம் அடிப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க, அவங்க தான் ஃபெமினிஸ்ட். இந்த மாதிரி தான் நிறைய படங்களை தப்பா காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபெமினிஸ்ட பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான சம உரிமைக்காகவும் அவங்களோட ஃப்ரீடம்காகவும் அவங்களோட பிரச்சனைக்காகவும் நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா இவனுங்க அதெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க. நான் தான் பெத்துக்கணுமா, நீ பெத்துக்க மாட்டீங்களா? ஆக்சுவலி நீ பெத்துக்கோ. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இந்த படத்தை எடுத்ததே ஒரு பொண்ணுதான். தலை சுத்துதுடா சாமி, தலையே சுத்துதுடா சாமி. பாத்துக்குங்க, ஃபெமினிஸ்ட பத்தி அவங்களோட பாதையுமே அவங்களோட புரிதலுமே இந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. இப்ப கடைசியா ஒரு பொண்ணை பாக்குறாரு, அதுதான் ஹீரோயின். பூவெல்லாம் அதுவாவே உதிர்ந்துடா. யாரு? அப்படினா ஹீரோயின் இவங்களா? ராஷிகனாவா? வரைக்கும் ஃபேமிலி வேணும், குழந்தைங்க வேணும், ஒரு கம்ப்ளீட் லைஃப் வேணும்ங்கறத கல்யாணம் பண்றாரு. சோ எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும், ஒரு வைஃப் வேணும், குழந்தைங்க வேணும், ஒரு கம்ப்ளீட் லைஃப் வேணும். ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கணும்ல. பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக பண்றீங்களா? யா. எது எந்தெந்த வயசுல பண்ணணுமோ அது சும்மா மேரேஜ் பண்ணிக்கணும். ஹீரோயினோட பாலிசி ரொம்ப நல்ல லட்சியம்டா. அது எப்படின்னா, பாஷா படத்துல ரஜினி சொல்லுவார்ல, முதல் எட்டில் விளையாட்டு, இரண்டாம் எட்டில் கல்வி, மூன்றாம் எட்டில் திருமணம், நான்காம் எட்டில் குழந்தை. அந்த மாதிரி லைஃபை 8 பிரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடக்க வேண்டியதெல்லாம் டைமுக்கு நடக்கலன்னா நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஓகே ஓகே எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு மினி கூப்பர் புக் பண்ணி வச்சிருக்கேன். ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருப்பாரு. ஹோட்டல் சாப்பாடுனா சாப்பிட மாட்டாரு, வீட்ல சமைச்சதான் சாப்பிடுவாரு, ஜிம்முக்கு ரெகுலரா போவாரு. வாரத்துல 6 டைம்ஸ் ஜிம்முக்கு போவேன். மைண்ட் ஹெல்தியா இருக்கு. அவரே செஃப் தான். சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவேன், பாடி ஹெல்தியா இருக்கிறதுக்காக. தினப்படி திரிக்கால சந்தியா வந்தனம் பண்றேன், 3 வாட்டி பல் தேய்க்கிறேன்,
லைஃப் பாய் சோப்பு தான் யூஸ் அப்படியே பண்றேன். பையன் ஆப்போசிட்டா ரொம்ப நல்ல ஹீரோயின். பையனா என்ன அப்பப்ப கஞ்சா அடிப்பாரு. இல்ல அவரு அந்த மாதிரி அந்த பையன் நல்ல இது எதுக்குடா நீ வீட்டு சாப்பாடு சாப்பிடுற? குடிப்பான். அந்த கஞ்சா மாதிரி அடிப்பான், அவ்வளவுதானா? சரக்கு அடிப்பாரு, தம் அடிப்பாரு. ட்ரிங்க் பண்ணுவீங்களா? நான் ஸ்மோக் கூட பண்ணுவேன். ஆனா எவ்ரி 3 months நான் பிளட் டெஸ்ட் பண்ணிப்பேன். ஹோட்டல் சாப்பாடு Blood கெடுதல். test பண்ணிப்பாங்க. ஆனா சரக்கு அடிக்கலாம், தம் அடிக்கலாம். அது வந்து கெடுதல் கிடையாது. அதுக்கும் பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு என்னதுக்கு? Blood test எடுத்தா போதும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. சுகர் இது வந்துருமா? அப்புறம் ஒருத்தர் ஹார்ட்டு தானே பாதிக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிருமா என்ன? அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. லவ் ரொமான்டிக் அப்படின்னு. ஆஹா. அப்பதான் ஒரு அதிர்ச்சி. அவ பிலிப்பின் டியூப்ல பிளாக் இருக்கு. அவளால பேபியை கேரி பண்ண முடியாது. ஹீரோயினால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு குழந்தைங்க பிறக்காது மலடின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. குழந்தைங்க பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமா ஹீரோ வந்துட்டு கல்யாணம் பண்ணதே குழந்தைக்காக தான். இப்ப அதுவே இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. ஓஹோ. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. அதை கட்டிடுறியா? ஏதோ காண்டம்ஸ் இல்ல. மட்டி மட்டி. என்னையா நடக்குது? ஓகே, டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. இது இப்படி எல்லாம் இருக்கு ஓஹோ. தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத வந்து நான் அப்பவே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த டைம் நம்மளால அதை யோசிக்க முடியாதடா. பீன் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா ஒரு சான்ஸ், கடைசியா ஒரே ஆட்டம். இப்போ குழந்தை அவங்களுக்கு கன்ஃபார்மா வேணும். அதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க குழந்தை பெத்துக்க முடியலனாலும் உங்களுக்காக இன்னொருத்தவங்க பெத்து கொடுப்பாங்க. அதுதான் சரகசி, ஆ. அதாவது வாடகை தாய். உங்க எக உங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம ஹெல்தியா இருக்கிற ஒரு பொண்ணு உடம்புல செலுத்திடுவோம். இப்போ கூட நயன்தாராவும் விக்னேஷும் பண்ணிருக்காங்களே, அது போலதான் இது லீகல் தான். அவங்க 9 மாசம் உங்க குழந்தைய சுமந்து பெத்து உங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வாடகை தாய் மூலமா நமக்கான குழந்தையை பெத்து கொடுப்பாங்க. ஆனா யார் அந்த வாடகை தாய் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ம். அவங்களுக்கு சரியான ஆளை கிடைக்கவே இல்லை. ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த டாக்டரே ஹெல்ப் பண்றாங்க. ஓ. Just calm down. இவங்கதானா? நான் இருக்கேன்ல. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கம்மா, உங்களை பார்த்தா எனக்கே பாவமா தான் இருக்கு. அதனால நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டாக்டரே. ஹெல்ப்னா சாதாரண ஹெல்ப் கிடையாது. நானே எப்படி? உங்களுக்கு குழந்தையை பெத்து தரேன். சும்மா. நர்ஸா கூட, நர்ஸ் இருந்தா கூட சரிங்களா? ஆ? அவரே சொல்றாரு. இல்லையா, அதாவது உங்களோட இது வருமான பிரச்சனை அப்படிங்களா? இது ஒரு டாக்டர் டாக்டர் பண்ணி எதுக்கு? அவசியமே இல்லையே. நான் கூட ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவன் யாருக்கும் தெரியல. சரி விடுப்பா, குழந்தை தானே, நானே பெத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த டாக்டர் இருக்காங்களே, எக்ஸா? அவங்க வந்துட்டு ஹீரோவோட எக்ஸ் லவர். ஓ. அதான் முன்னாடி வராங்களா? காதலுக்காக வாடகை தாயாவே மாறி குழந்தை பெத்து கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காத இவங்க தான் விட்டுட்டு போனாங்களா? குழந்தைய பெத்து கொடுக்கறேன்னு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு காதலியனா எங்கடா பார்க்க முடியும்? எங்க இருந்தா இப்படி ஒரு கதையை பிடிக்கிறீங்க? கண்டிப்பா சான்ஸே கிடையாதுடா. சிங்காரிக்கு ஒரு செலவு வைக்கணும், அதான் என்னோட கனவு. அவங்க எதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றாங்கன்னா, ஹீரோவை ஏமாத்தி கஷ்டப்படுத்துறதுனால அதுக்கு ஒரு பிராச்சித்தமா தாய் சட்டம். பிராலர் ப்ராஜெக்ட்ன்றது ஒரு நல்ல வார்த்தை. பரிகாரம். தப்புக்கு பரிகாரம். உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ண. ஃபைனலி லைஃப் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. நான் இதை பண்ணனா கண்டிப்பா ஹாப்பியா ஐயோ, கடவுளே. இந்த மேட்டர் ஹீரோக்கு தெரிஞ்சதும் ஹீரோக்கு ஒரே குஷி. ஏன்னா அவனுக்கு பேபி வரப்போகுது, அதுவும் எக்ஸ் மூலமாவே பேபி வரப்போகுது. ஆனா இந்த மேட்ரு ராஷி கண்ணாக்கு தெரியாது. ஓஹோ. ஹீரோக்கும் காமெடியனுக்கும் தெரியும். இப்ப பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு திருட மாதிரி வார்த்தை? வீட்டுல என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல? ஹீரோவும் எக்ஸ் லவரும் பார்த்தது, ஒன்னா இருந்தது, இதெல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவங்க லவ் பண்ணதை விட ரொமான்டிக் தான் அதிகம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க யாருன்னா இந்த கேஜிஎஃப் படத்துல ஹீரோயினா நடிச்சுப்பாங்க, அவங்கதான். Congratulations. I love you. ஏன் இப்படி ஒரு வீடியோ படத்துல போய் ராசிகனாவும் தான் நடிச்சிருக்காரு. ஹீரோ ராசிகனாவுக்கு வாய்ப்பு இல்ல. பண்ணுவாரு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ்வே சுத்தமா பிடிக்காது. No L word. லவ்னாலே கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. எல்பர்ட்னு சொன்னா ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ல போறேன்னு நினைப்பாங்க. அது கெட்ட வார்த்தை தான். லவ்னா வேணாம், செட் ஆகாது. ஜாலியா இருக்கலாம், அது போதும். இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையா? நம்ம ஹாப்பியா தானே இருக்கோம். அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே தெளிவா தான் இருக்கு. எனக்கு இந்த லவ்னா வேணாம், கல்யாணம் குழந்தை இதெல்லாம் நடக்கிற வேலை இல்ல. ஜாலியா இருக்கலாம், அது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கு.
ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல வரும். அப்ப நாம என்ன பண்ணிட்டு ஆனா இருக்கோம்? இப்ப ஏன் ஹாப்பியா இருக்கும்ல வரும். இப்ப எதுக்கு எப்ப குழந்தை கூட அவங்க பெற்றுக்கிறது? கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை முடிச்சிருக்கு. அதுதான் சொல்றேன். இது கல்யாணம் பண்ணியே குழந்தை துரோகம் பெற்றுக்கிறது. பண்ணிட்டோம். மனசு பிடிக்கல, நம்ம கேரக்டருக்கு அந்த பொண்ணு செட் ஆகாது அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கலாம். உனக்கு ஓகேனா உன் கூட உன் வைஃப் கூட ஃப்ரெண்டா இருப்பேன். இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நான் என் குழந்தைங்களுக்கு அம்மா பார்க்காம நான் உன்னை விட மாட்டேன். அதையும் பாப்போம். இப்பதான் ஒரு சபதம் போடுறாரு, என்னோட குழந்தைக்கு ஓ சபதத்தை நிறைவேற்றி ஓ அதுக்குதான் அந்த பிளாஷ்பேக்கா? காரி துப்புற மாதிரி ஒரு flashback. இப்ப நடக்கிறதுனா பார்த்தா இப்ப அந்த விஷயம் உண்மையாக போகுது போல. விட்டத பிடிச்ச பாத்தியா? சூப்பர் மச்சான். சான்ஸ்டடா. இவன் என்னடா அவன் காதல், கல்யாணம், குழந்தை, குட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனை வந்து பிரேக்கப் பண்ணிடணும், இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்றதுக்கு வந்துட்டாங்க. இல்ல நல்லா தான் பாத்துக்கிறான், ஆனா பட் ரொம்ப கேரிங்காவே இருக்கான், போர் அடிக்குது, அதனால பண்ணி விட்டுருவோம். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கும். முடியலன்னா என்ன விட்டுரு. சரி, ஒரே குழப்பமா இருக்கு. நாம ஒரு முடிவுக்கு வரணும்னா மட்டி மட்டிட்டோம். அதுக்குமா என்னடா இது? கடைசியா ஒரு ஆட்டம். ஒத்துக்கிறேன். அப்படியா? திடீர்னு ஹீரோ தூங்கி எழுந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு நீ வேண்டாம். இதோட இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகுது. பிளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சு. இப்போ பிரசன்ட்க்கு வராங்க. பட் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அது? இப்போ ஹீரோக்கு இந்த வாடகை தாய் இந்த மேட்டர் எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு. அந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த 9 months நீ எங்க கூடவே எங்க வீட்லயே தான் இருக்கணும். சூப்பர். 9 மாசம் வரைக்கும், அதாவது அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம 3 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம். ஒன்னாதான் இருக்கணும். So next 9 months நீ என் கூடவே தான் இருக்கணும். நீ உன் பொண்டாட்டியை கட்டிக்க போறவன், எங்க 2 பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நாளன் தீபா வேற. ஒரே ஜாலி தான். உங்க வருண்க்கு ஓகேவா? இன்ஃபேக்ட் இந்த ஐடியாவை கொடுத்ததே வருண் தான். ஓஹோ. இந்த கண்டிஷன் போறது எல்லாமே அந்த வாடகை தாய் மேல உள்ள பாசத்தினால இல்ல. இவன் எக்ஸ்ல வர கொண்டு வரணுமா வீட்டுக்கு. அதுக்காக தான் பண்றான். இதுக்கு நீங்களே கல்யாணம் பண்ணிக்க அதான் வேண்டியது சொல்றேன். பைத்தியங்களாம். அதுதான் ஏமாடிக்கா இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்ப கூட ஹீரோயினுக்கு வந்து டவுட்டே வரல. இவன் என்ன பிளான் பண்றான்? இப்படி ஒரு மக்கு வைஃபா? இப்ப அந்த வீட்ல ஒய்ஃபும் இருக்காங்க, எக்ஸும் இருக்காங்க, எக்ஸ் லவரும் இருக்காங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்கான். கண்ணா 3 லட்டு திங்க ஆசையா. 3 லட்டு இருக்கு. 3 பேரும் ஹீரோ கூட தான் இருக்காங்க. இந்த மாதிரி கான்செப்டா நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. இருக்கலாம், மேபி இந்த விட்டு படத்துல இருக்கிற கான்செப்டா கூட இருக்கலாம். ஏதாவது சீரிஸ்ல வந்திருக்கலாம், மேபி இங்கிலீஷ் சீரிஸ்ல. வீட்ல பொண்டாட்டி கிச்சன்ல வெப்பாட்டின்னு ஒண்ணு வந்திருக்காது போடுவா. அதான் கரெக்ட். நான் கூட என்ன நினைச்சேன்னா, இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த வாடகை தாய் மூலமா நம்ம குழந்தை பெற்றுக்குவானா, வேற நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண போறான்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. ஆனா அப்படி பண்ண வாய்ப்பு கிடைக்காதனால வாடகை தாய் மூலமாவே குழந்தை பெத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டும் ஆயிடுறாங்க. Congratulations, your pregnancy is confirmed. பாஸ், டாக்டரோட பவர்னால இப்ப குழந்தை பிறக்க போகுது. டாக்டர் செஞ்ச பவர் இல்லடா, அவன் செஞ்சுட்டான். எனக்கு என்ன இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஹீரோ ஒரு உண்மையை உடைக்கிறான். உனக்கு என்ன பத்தின ராகவ பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். அந்த டாக்டர் தான் என்னோட எக்ஸ் லவர்ங்கிற உண்மையை வைஃப் கிட்ட சொல்றான். ராகா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். முன்னாடியே ஏன் சொல்லல? முன்னாடியே ஏன் சொல்லனா, நீ தான் ஒத்துக்க மாட்டியே. இப்ப மட்டும் நீ எதுக்கு இத வந்து சொல்ற? இப்போ எதுக்காக சொல்லிருக்கான்னா, அதான் கன்ஃபார்ம் ஆயிட்டல, இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது சொல்ற விதத்தை பாருங்களேன். இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே நீ புரிஞ்சுப்ப நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல அஞ்சலி. அடச்சே, என்னடா பண்றதெல்லாம் பக்கா ஃப்ராட் தனம். பெரிய ஜென்டில்மேன் மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குற. உன்கிட்ட நான் என்ன போய் சொன்னேன் அஞ்சலி? உண்மையை சொல்லலாம், அவ்வளவுதான். அதாவதுங்க, நான் வந்து பொய் சொல்ல, உண்மையை மறைச்சிருக்கேன். டேய், ரெண்டு ஒண்ணுதான்டா. உங்க காலேஜ் லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு சீரியஸ்? அது ஒரு டைம் பாஸ். இப்போ கூட பொய் தான் சொல்றான். ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. டேய் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் ஆண்டவனுக்கு அடுக்காதடா. லவ் பண்ணவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டான்டா. இந்நேரம் வைஃப் கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்டுக்கணும். உன் கண்ணீரால அவ காலையே கழுவி இருக்கணும். வேணும்னா நான் கூட தப்பு பண்ணுவேன், ஆனா அஞ்சலி தப்பு பண்ண மாட்டா. நீ அஞ்சலியாவே இரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ திமிரா பேசிட்டு இருக்க. எப்பவும் மாறாத.
நீ மாறிட்ட அப்புறம் நான் உன்னை லவ் பண்றதையே விட்டுருவேன். ஏண்டா பண்ற தப்பு எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. நீ இப்படி இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். லூசு பண்ணடா நீ. கேட்டா ஒரு டயலாக் வேற சொல்லுவான்டா. அந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு அவ்வளவு இருந்த டெஸ்டாஸ்டெரானுக்கு எவ்வளவுடா? இவன மாதிரி சைக்கோ கிட்ட இருந்து விலகி இது இருக்கிறது யாருன்னே நல்லது. தெரியலையே. அவரோட வைஃப் வந்து ஒரு நல்ல எனக்கு முடிவு எடுக்கிறாங்க. என்னை ஏமாத்தினவன் பார்த்த கூட நான் மாதிரி இருக்கிறது கரெக்டா? எனக்கு டிவோர்ஸ் வேணும். இதுதான் நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரு சிறந்த முடிவு. ஐயோ இப்ப குழந்தை தெரியலையே. அவங்க எப்படி கல்யாணம் ஆனா பண்ணிப்பாங்க? அந்த டிவோர்ஸ்க்குமே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. பேபி டெலிவரி ஆனதும் அந்த பேபியை தூக்கிட்டு நான் கிளம்பிடுவேன். 9 மாசம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்த பிறகு உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த குழந்தை என் கூடவே அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நான் உன் பழைய அஞ்சலியாவே இருக்கணும், மாறிட்டேன்னா என்ன லவ் பண்றதே விட்டுருவேன். குழந்தைன்னு சொல்லி தானே எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உனக்கு அந்த குழந்தையே கிடைக்க கூடாதுடா. நான் விட மாட்டேன் அதுக்கு. அப்ப அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த 3 பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்க போறாங்க. வாங்க பழகலாம். இவங்க 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கனால அடிக்கடி சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கு. சைஸ் பத்தலன்னா ஏன் ட்ரெஸ் கொடுப்பியா? சோ நான் குண்டா இருக்கேன்னு சொல்ல வரேன். அத வந்து ஹீரோவால சமாளிக்க முடியாம தவிக்கிற மாதிரி காமிப்பாங்க. நீயே வெளியில போற ஓனா எடுத்து வெளியில விட்டுட்டு இப்ப குத்துதே குறையுதுன்னா என்னடா பண்றது? மூடிக்கிட்டே இருந்திருக்கணும். இதுல சேட் சாங் வேற. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய். நான் ராகாவை இன்னும் லவ் பண்றேன். அப்ப அஞ்சலி நான் 100% லவ் பண்றேன்டா. ஓ நீ எக்ஸ் லவரையும் லவ் பண்ற, ஒய்ஃபையும் லவ் பண்ற, 2 பேருமே வேணும். இவங்களோ 2 பேருமே மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல. அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர? 2 பேரையும் காதலிக்கிறியா? ஆமா. அடங்க. அதுக்காக தானே நீ இவ்வளவு பிளான் பண்ணியாடா? கடைசியா உத்தம மாதிரி ஆக்டிங் தான் போட்டியாடா? என் யோசனையை விட உன்னுடைய எண்ணம் ரொம்ப கேவலமா இருக்குடா. இல்ல நம்ம பழைய காதல் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம். திடீர்னு அந்த எக்ஸ் லவரை பார்க்கும்போது பழைய காதல் அதனால லைட்டா அப்பப்போ வந்து போகும் தான். இது ஒரு நார்மலான விஷயம் தான். அதுக்குன்னு கூட வச்சுக்கிட்டே இவர் பண்றதுனா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப குழந்தை எட்டி உதைக்குது, அத கைய வச்சு பாக்குறாங்க. இதுவா? வயித்துல கைய வச்சு பாக்குறது கூட நார்மல் தான். Thank you Raga. I love you. I love you lot. வைஃப் வச்சுக்கிட்டே என்னென்ன பண்றான்? இது டூ மச். அடப்பாவி. இது டூ மச். எது? I love you. I love you lot. Thank you so much. இதெல்லாம் பாக்கணுமாடாடா? இத கூட விட்டுலாம் வச்சுக்கங்க. அடுத்து ஒண்ணு பண்ணுவா பாருங்க. அதாவது ஒரு ஆறுதல், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆறுதல் கொடுக்கணும் தானே? ஆறுதல் தேவைப்படும் தானே? ரொம்ப ஓவரா சமாதானம் ஆயிடுச்சு. தேவையில்லாம சொல்லிட்டோமா டிவோர்ஸ்ன்னு. அதுக்குதான் இங்க ஜாயின் அடிச்சுட்டான். லுக்க பார்த்தாலே பயமா இருக்கே. அஞ்சலி உள்ளவா? இவ்வளவு கேவலமா ஒழிய முடியும்னா உங்களால கையை போட்டுக்கிட்டு எப்படி பேசுறான். எனக்கு மவுத்தரிச்சலா இருக்குடா. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர நேரத்துல கரெக்டா வைஃப் வந்துடுறாங்க. இருக்க விட புடிச்சுக்கிட்டாரு. அதான் பாத்துட்டாளே, இதுக்கப்புறம் கையை விட்டான்னு வீணான்னு. இது உன்னோட வீடு அஞ்சலி. திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. ஏண்டா தப்பு பண்ணது எவ்வளவு இதுவா பேசுறது? நீதான். எப்படா நீ எந்த தப்புமே பண்ணாத மாதிரியே இருக்க? வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எப்படி நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது எட்டி பார்க்கலாம்? மேனர்ஸே இல்ல. அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இது ஏதோ தப்பா தெரியுதா? அப்படி இல்ல. உனக்கு தப்புதான்டா, தப்புதான். நான் இந்த வீட்டுல இருக்கேன் பாரு, அதுதான்டா பெரிய தப்பு. நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன்டா. உங்க கண்ணு முன்னாடி நான் இருக்க மாட்டேன்டா. நீங்க ஏதாவது பண்ணுங்க, என்ன தவறுனா பண்ணுங்க. ஆனா எனக்குள்ள தப்பு எதுவும் இல்ல. தப்பு உன் நினைப்புல தான் இருக்கு. முதல்ல அதை க்ளீன் பண்ணிக்கோ. பெத்துக்குங்க, இல்ல இன்னொரு குழந்தை வேணா பெத்துக்குங்க. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேமான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவங்க போறதுக்கு முன்னாடி இவன் முன்னாடி போய் வளைகாப்பு அரேஞ்ச் பண்ணிடுவான். அந்த வளைகாப்பு யாருக்குன்னா எக்ஸ் லவருக்கும் ஒய்ஃபுக்கும். என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா?
இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். ரெண்டு இந்த பேரும் கொடுமையை சேர்த்தா? பார்த்தா போயிடுவோம் போல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாடகை தாய்க்கு வளையா போச்சு இப்பதான் பாக்குறேன். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் இப்ப சொல்லிக்க மாட்டாங்க வெளில. எல்லாருமே இந்த வாடகை தாய் விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல ஹீரோ ஒன்னு பண்ணுவான். ரெண்டு பேருக்கு சேர்த்து வைக்கிறான் ரெண்டு கண்ணத்திலையும். அப்படி பார்க்காத, திருஷ்டி படம்ல. அட 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 புருஷ பொண்டாட்டி ஜோடியை விட வாடகை தாய் புருஷனோட ஜோடி தான்டா அருமையா இருக்கு. ஐயா ஆமா ஆமா. கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். கிளைமேக்ஸ்ல தான் எக்ஸ்லவர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. வருண் உன்கிட்ட ஃபுல்லா உண்மையை சொல்லல. வருண் உங்ககிட்ட நாங்க லவ் பண்ணத பத்தி சொன்னான்ல, மேட்டரை மறைச்சிட்டான். என்ன மேட்டரை மறைச்சான்? அத மேட்டர் இப்பதான் ஃபிளாஷ்பேக் போறாங்க. சரி. you get Raga pregnant. Pregnant? இவங்க தான் அடிக்கடி மேட்டரா பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுல வந்துட்டு ஒன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ Abortion பண்ணிக்கிட்டியா? அதனால எக்ஸ்லவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அபார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த குழந்தை கல்யாணம் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுல, அதனால அபார்ட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள உண்மையான பிரேக்கப்பே நடந்திருக்கு. இந்த மேட்டரை கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில எத்தனை பாதாண்டா தாங்குவோம். ஆவண்டா, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதே ஒரு பெரிய டிப்ரெஷன் தான். அடுத்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு எக்ஸ் லவர் இருக்காங்கிறது தெரிஞ்சாலே அது ஒரு டிப்ரெஷன். அந்த எக்ஸ் லவர் தான் வாடகை தாயின்னு தெரிஞ்சா அது அதுக்கு மேல ஒரு பெரிய டிப்ரெஷன். அதோட முடியாம இவங்களோட பாஸ்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டி நடந்துட்டு அதுல குழந்தைய வேற கலைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா அது அதுக்கு மேல பெரிய டிப்ரெஷன் தான். பாவண்டா ராசிகண்ணா, நடந்தாலே அது நம்மளால தாங்கிக்க முடியாது. ஆனா ராசிகண்ணாக்கு எல்லாமே நடந்திருக்கு. இதுதான் பத்தாதுன்னு அந்த எக்ஸ் லவர் இன்னொன்னு சொல்லும் பாருங்களேன். உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துரு. மேபி அப்போ நானும் வரணும் மறுபடியும். இந்த கர்மத்துக்கு இது ரெண்டுமே கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதுதானே. அந்த குழந்தைக்கு கும்பிடு தேவலாம அந்த பொண்ணு லைஃபையும் போயிடுறேன். இதுக்கு மேல என் பாடி தாங்காதுடா. யாரா நீ? இன்னும் எத்தனை போய் சொல்லுவேன் என்கிட்ட? ஆனா இதெல்லாம் தாங்கிக்கிட்டா கூட இந்த தப்பு எல்லாத்தையும் பண்ண ஹீரோ வந்துட்டு உத்தமனா, அதுக்கு ஒரு சீன் வச்சிருக்காங்க. வருணுக்கு அந்த பொண்ணை முன்னாடியே தெரியுங்கிற விஷயம் உனக்கு யார் சொல்லி தெரிய வந்துச்சு? அவன் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்ல, அவன் நல்லவன் தானே. ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? அது எப்படின்னா பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா அது கூச்சமே இல்ல. சரி ஓகேடா, தப்பு பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்டு திருந்தணும்ல, அதுவும் கடைசி வரைக்கும் தான் செஞ்சதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அவனை எப்படா நீங்க தியாகி மாதிரி கொண்டு போறீங்க? இவ்வளவு நாளா அந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டீங்க, வருண் ஏதாவது பண்ணிட்டானா? என்னதான் சொல்றேன்னு தெரியலடா, திட்டுன்னு தானே தோடுது, கிட்ட வரதுக்கு வெறுப்பா இருக்குது. இவங்களை கண்டா ஒரு வெறுப்பு வருது கைஸ், என்னன்னு தெரியல. இவங்க பண்றத பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருது கைஸ். இவனை விட ஒரு நல்ல பையன் உனக்கு எங்கடி கிடைக்கும்? நல்லவனா? ஏண்டா இவனே ஒரு ஃப்ராட் பையன், அயோக்கிய பையனா அவன். மேபி அவங்க ஹஸ்பண்ட் இதோட மோசமானா இருப்பாரு, அதனால இவங்க நல்லவனா தெரியும். ஓ அப்படி வேற நீ. நான் கூட திருந்திட்டான்னு தான் நினைச்சேன். கடைசியா ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவான், ஈஸ்ட்ரோஜனுக்கு எவ்வளவு இருந்தா டெஸ்டோஸ்டெரானுக்கு எவ்வளவு இருக்கும்? ஏன் அடங்க மாட்டேங்க? இப்படியாக இந்த படம் ரொம்ப கொடூரமா முடிஞ்சுது. இந்த மாதிரி படங்கள்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கவே கூடாது. இதுக்கு வேற வெப்சைட்னா இருக்கு, அங்க இருக்க வேண்டிய படம் நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டுருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. பிட்டு படத்துல இருக்க வேண்டிய கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம ஊர்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா என்னடா இந்த படத்தை போட்டு எல்லாரும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க வரிசையா. இதோட ட்ரோல் ரோஸ்ட் அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு. என்ன படம், யார் ஹீரோனே தெரியல. ஆனா இவங்கள மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களாம் தெரியவே இல்லை. பார்த்தா இப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த கர்மத்துக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த இதுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதுதானே. தேவையில்லாம ஒரு பொண்ணோட லைஃப் இல்ல. இந்த கதை என்ன என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி என்னத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரியவே இல்லை உண்மையில. இது ஒண்ணு அந்த பையன்
இப்படி பிஹேவ் பண்றானா இந்த பொண்ணுங்க அவன் இப்படி பண்றானா அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்ணி அவனை திருந்த வைக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு கதை இருந்தா ஓகே. சரி, அப்படியும் இல்லையா, அப்போ இவங்க ஏமாத்துனாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுவும் கிடையாது. சரி, இந்த மாதிரி வாடகைத்தாயின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க, அதுக்கு முக்கியத்துவமா அதுக்கும் இல்லை. எல்லாத்துலயும் இப்போ சொன்ன அந்த உண்மைய கல்யாணம் ஆக போகுது இல்ல அப்ப சொல்லி தொலைய வேண்டியதுன்னு. எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் இருந்தது, இப்படி ஆச்சு அப்படியாச்சு, அப்புறம் கல்யாணமே இருக்காது. அப்படி சொல்லி தொலைஞ்சிருந்தானா சொல்லியிருந்தானா கல்யாணம் சொல்லிட்டாரா உடனே ஒரு நல்ல அந்த கேள்வி ஒண்ணு பேசிட்டு பாரு, அது மண்டே உடச்சு சரியா போயிடும். அதுதான் சொல்றேன், அதான் உங்க காலத்துல இதெல்லாம் நல்லவங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்ல 10-15 கூட வச்சிருப்பாங்க, 2 தானப்பா, இவனோட நல்லவன் கிடைப்பானா. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.